வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நமது அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களையும் இந்த இணைப்பில் இணைந்து இந்த சிந்தனை உரையை கேட்க இருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு 3. இந்த 3 அப்படின்னாலே மறைபொருள்கள் 3 தான் மகரிஷி சொன்னது அனைவருக்குமே ஞாபகம் வரும். 1 இறைநிலை, அதனால் உருவாக்கப்பட்ட இறைத்துகள், அதனால் உருவாக்கப்பட்ட காந்தம். இதில் இந்த காந்தத்தை பற்றி இன்றைக்கி உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து சென்று பரவி இருந்ததுன்னா, இன்றைக்கி நீண்ட நாளாக ஒவ்வொருத்தவங்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த கிரானிக் டிசீஸே வந்திருக்காது. அதனால் இந்த 3ஐயும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களும் அறிந்து கொண்டாங்கன்னா, அதுலேயும் குறிப்பாக காந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாகவும் ஆனந்தத்துடனும் வாழலாம். தனி மனிதன் அமைதி உலக அமைதியாக மாறும். இதற்கு தான் மகரிஷி ஒவ்வொரு மனவளக்கலை அன்பர்களையும் உலகெங்கும் இந்த ஜீவகாந்த தத்துவத்தையும் காந்த தத்துவத்தையும் வாழ்க்கை தத்துவத்தையும் காயகற்ப தத்துவத்தையும் செயல் விளைவு தத்துவத்தையும் நீங்கள் எனக்கு குரு காணிக்கையாக கொண்டு நீங்கள் உணர்ந்து பயனடைஞ்சது மாதிரி எல்லாருக்கும் எடுத்துக்கொண்டு பரப்ப சொன்னாங்க. அப்போ நம்ம பரப்புறதில் கொஞ்சம் லேட் ஆகுது. அது இப்படி பரவி இருந்ததுன்னா உலகெங்கும் மக்கள் நோய் இல்லாமல் இருப்பாங்க. ஒவ்வொரு மருத்துவமனையும் இருக்காது. இன்று உலகில் நோய் இருப்பதற்கு காரணமே இந்த காந்த தத்துவத்தை உலகெங்கும் உள்ள மக்கள் புரியாது தான் இது ஒரு காரணம். காந்த தத்துவத்தை பற்றி மகரிஷி சொல்லுவாங்க, வாழ்க்கை வளத்துக்கேற்ற வகையனைத்தும் ஒருவர் வழியோடு கற்க காந்த தத்துவ கலையே. வாழ்க்கை துறைகள் அனைத்தும் ஊடுருவி அறிந்து வளமாக தழைத்தோங்க வைக்கும் ஓர் பயிற்சி. வாழ்க்கைக்கு மூலநிதி காந்த ஆற்றல் ஒன்றே. வழி தெரிந்து அதை பெருக்கி வாழ்வோம் வளமோடுன்னு சொல்லிட்டு மகரிஷி கவிதையில் சொல்கிறாங்க. மற்றொரு கவிதையில் சொல்லுவாங்க, எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கவியில், காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோன்னு சொல்லி அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க. மகரிஷி பொதுவாக சொல்லுவாங்க, இந்த கல்வி உலகெங்கும் பரப்புறதுக்கு 150 ஆண்டுகள் ஆகும்பா அப்படின்வாங்க. ஆனால் அந்த கலையை பயின்று பயனடைந்த மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் அவரவர்களுடைய தகுதி நேரத்திற்கு ஏற்றவாறு இந்த கலையை பரப்பணும்னா, இன்றைக்கி உலகெங்கும் மக்கள் இந்த பிபியாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், இந்த லங்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் ஒரு முன்னோடியாக இருக்கலாம். அதை அவரவர்களுக்கு ஏற்ற நேரத்திற்கு ஏற்ப, உடல் உழைப்புக்கு ஏற்ப, உடல் திறனுக்கு ஏற்ப பரப்புறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சால் அதுதான் நம்ம குரு பிரானுக்கு செய்ய வேண்டிய காணிக்கை ஆகும். மகரிஷி காந்தத்தை பற்றி சொல்லும்போது காந்தம், மின்காந்தம், ரசாயன காந்தம்னு சொல்லுவாங்க. இப்போ காந்தம் பஞ்சபூதங்களிலிருந்து கிடைக்கிது இல்லைங்களா. இப்போ விண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய காந்தம், இப்போ காற்றும் நெருப்புலேருந்து கிடைக்கக்கூடியதை மின்காந்தம்னு சொல்லுவாங்க. ஒளி
காற்று நெருப்புலேருந்து கிடைக்கிது. அதனுடைய புலன்கள் எது? கண், காது. ரசாயன காந்தம்னா நீரும் நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடியது, சுவையும் மனமும் உள்ளது. இது நாக்கும் மூக்கும் இதனுடைய உறுப்புகளாகும். ஆனால் இந்த ரசாயன காந்தம் இருக்குது பாருங்கள், இதில் தான் நம்ம காந்தம் அதிகமாக செலவாகுதுன்னாங்க. உயிர் நம்ம உடலில் சுழன்று ஓடிக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அதிலிருந்து ஒரு அலை வரும் இல்லைங்களா? அது நம்ம உடலில் ஓடும்போது ஜீவகாந்தனும், பிரபஞ்சத்தில் பண்ணும்போது வான்காந்தனும் மகரிஷி குறிப்பிடுறாங்க. இந்த ஜீவகாந்தம் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் தரமாகவும் திறமாகவும் இருக்கிறதுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்குது. அதே போல் ஒவ்வொரு உறுப்புகளும் சீராக இயங்கிறதுக்கும் இந்த ஜீவகாந்தம் தான் பயன்படுது. ஆனால் இந்த ஜீவகாந்தம் இருப்பு அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு நோய் கிடையாது. ஆனால் இந்த ரசாயன காந்தத்தில் அதிகமாக செலவழிகிறது என்னென்னா நாக்கு தான். நம்ம ஏதாவது ஒரு ஜாங்கிரியை சாப்பிட்றதுன்னு வச்சிங்களேன் உதாரணமாக. அப்போ அந்த நம்முடைய காந்தம் அந்த ஜிலேபியினுடைய ஸ்வீட்டை விட அதிகமானால் தான் அந்த சுவையை நீங்கள் உணர முடியும். ஃபஸ்ட்டு வாயில் போடும்போது உணர்றீங்க, அப்போது ஒரு ஜீவகாந்த இழப்பு. ரெண்டாவது இழப்பு எங்கே ஏற்படுதுங்க? அதை அப்படியே உணவு குழல் வழியாக இறப்பைக்கு வரும்போது செரிக்குது இல்லைங்களா? அப்போ செரித்து அதில் உள்ள சக்தியை தனியாக எடுக்குது பாருங்கள், அப்போ ஒரு செலவு ஆகுது. இந்த செரிமானான கழிவுகளை வெளியேற்றுது இல்லைங்களா? அப்போது ஒரு ஜீவகாந்த இழப்பு ஏற்படுது. அப்போ ரசாயன காந்தத்தில் அதிகமாக செலவழிக்கிறது இந்த நாக்கு தான். இதே மின்காந்தத்தில் எடுத்திங்கன்னா கண் பார்க்குது, காது கேட்குது, அதுக்கு அவ்வளோவா செலவு, இதை விட அது 1 மடங்கு கம்மியாக தான் இருக்கும். இதே உணவு சாத்வீக உணவு, ரஜோ உணவு, தாமச உணவுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த சத்தான சாத்வீக உணவை சாப்பிடும் பொழுது அதில் சத்துகள் நிறைய கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய உடல் உறுப்புகளும் அதிக இயக்கம் பெறுவது கிடையாது, ஜீவகாந்தமும் இழப்பு ஏற்படாது. இதே நீங்கள் பாக்கெட் புட்டு சமைச்சது பொரிச்சது சாப்பிடும்பொழுது அதை செரிமானம் பண்ணுறதுக்கும் அதை கழிவுகளை வெளியேற்றத்துக்கும் அதிக ஜீவகாந்த இழப்பு நம்ம உடலில் ஏற்படுது. அதே போல் தான் தாமச உணவை நீங்கள் சாப்பிட்டாலும் இதே இழப்பு தான் ஏற்படுது. மகரிஷி உணவை பற்றி சொல்லும்பொழுது பாட்டில் அடைத்த உணவு, இல்லை கூல்ட்ரிங்க்ஸு, இல்லை பாக்கெட்டில் அடைச்ச உணவுப் பொருட்கள், இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது அவங்க பொதுவாக சொல்லியிருப்பாங்க உடல் உறுப்புகளுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதில் உள்ளது என்னன்னா, அந்த வறுத்தது பொரித்தது தாமச உணவு இது மாதிரி உள்ளதுக்கு அதை செரிமானம் பண்ணுறதுக்கு அதிக ஜீவகாந்த ஆற்றல் செலவு ஏற்படுறதுனால தான் மகரிஷி அதை கோடிட்டு காட்டியிருக்காங்க. அப்போ மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் அந்த உணவை பற்றி அளவு முறையோட சாத்வீகமான சத்தான உணவை நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு ஜீவகாந்த ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். இந்த காந்த தத்துவம் மட்டும் உலகெங்கும் பரவிடுதுன்னு வச்சிங்களேன், அப்போ உலகத்தில் ஒரே மருத்துவம் தான் இருக்குன்றாங்க மகரிஷி. அது என்ன மருத்துவம்னா ஹோமியோ மருத்துவம். அதை இப்போ உடல், வாக்கு, மனம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் சொல்லுவார், உடல் தவம், வாக்கு தவம், மனதவம். அதே போல் தாங்க இந்த மருத்துவமும் உடலுக்கு ஒன்றுன்னு இருக்குது, வாக்குக்குன்னு ஒன்று இருக்குது, மனதுக்கு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு எளிய முறையில் மகரிஷி விளக்குவாங்க. எப்படின்னா, ஒரு பையன் நம்ம வீட்டில் வம்பு பண்ணுறான்னு வச்சிங்களேன், அவனை என்ன பண்ணுவீங்க? அடித்து திருத்துவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. அது உடலுக்கு உள்ள மருத்துவம், அதுதான் அலோபதி. அதே பையனை அன்பாக கருணையாக கவுன்சிலிங் பண்ணி அவனை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அது ஆயுர்வேதம், சித்த வைத்தியம், யுனானிக்கு, அக்கு ப்ரெஷரு, வர்மா அந்த கலையில் உள்ளது. அடுத்தது என்னங்க?
அவனோட பேசாமலேயும் கவுன்சிலிங் பண்ணாமலேயும் அவனை அடிக்காமலேயும் நம்ம போல மனவளக்கலை அன்பர்கள் இருந்தாலும் சரி, மனவளக்கலை அன்பர்கள் இல்லாதவங்களாக இருந்தாலும் மனசுக்குள்ளாரே அவன் நல்லா இருக்கணும், அவங்ககிட்ட உள்ள தீய பழக்கம்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை மனக்கண் கொண்டு திரும்ப 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 சங்கல்பம் செய்தீங்கன்னா அது அவன் திருந்துறதுக்கு உண்டு. இதுக்கு உள்ள வைத்தியம் என்னங்க? இதுதான் ஹோமியோபதி வைத்தியம்னு மகரிஷி குறிப்பிடுறாங்க. இந்த பஞ்சபூதங்களில் விண்ணுன்னு சொல்லக்கூடிய உயிர் தான் நம்ம உடலில் ஒரு எல்லை கட்டி உயிரோட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ வெலாசிட்டி எது குறைவாக இருக்கோ அதனுடைய இயக்கம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதனுடைய வேகமும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம உடலில் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த உயிரை பிடிச்சு வச்சிருக்கிறது நம்ம உடலில் எந்த பகுதினா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விந்துநாதம் தான். அந்த விந்துநாதம் தான் இந்த உயிரை வெளியே ஓடாமல் பிடிச்சு வச்சிருக்கு. இந்த உயிர் நம்ம உடலில் சுற்றுதுன்னு வச்சிங்களேன், எந்த ஒரு பொருள் சுற்றினாலும் அதிலிருந்து அலையில் தோன்றும்னு சொல்லிட்டு மகரிஷி குறிப்பிட்றாங்க இல்லைங்களா? அப்போ அந்த அலை தான் ஜீவகாந்தம். உடலில் இருந்ததுன்னா ஜீவகாந்தம், வானில் இருந்ததுன்னா விண்காந்தம்னு குறிப்பிடுறீங்க. அப்போ அந்த ஜீவகாந்தம் தான் நமக்கு இருப்பு. அந்த ஜீவகாந்தம் தான் நமக்கு உடலில் உள்ள ஒரு செல்களையும் உறுப்புகளையும் இயக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குது. இந்த விண்ணை நம்ம உடலில் பிடித்து வைத்திருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா விந்து நாதம். அந்த விந்து நாதம் எதிலிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இப்போ விஞ்ஞானிகள்லாம் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு உறுப்புலேருந்து கிடைக்குது அப்படின்றாங்க. அந்த உறுப்புலேருந்து கிடைஞ்சின்னா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அப்பயே விந்துநாதம் வரணும் இல்லைங்களா? அப்போ வரலையன்னு கேட்குறதுக்கு அவங்ககிட்ட பதில் கிடையாது. ஆனால் மகரிஷி சொல்கிறாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்குது இல்லைங்களா? பொதுவாக எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய கருத்து தான் இது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு 7 தாதுக்களாக பிரியுது. ரசம், இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாதன். அந்த 7வது தாது தான் விந்துநாதம். அப்போ நம்ம உணவை உட்கொண்ட குழந்தை முதல் இன்று வரை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து கடைசியாக கிடைக்கக்கூடிய விந்துநாதம் தான் இந்த பஞ்சபூதங்களோட முதல் தத்துவமாகிய விண்ணை பிடிச்சு வச்சிருக்குது. அப்போ ஒருத்தவங்களை பிடிச்சு வச்சிருக்கணும்னா ஆற்றல் அதிகமாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ விந்துநாதத்துக்கு ஆற்றலும் அதிகமாக இருந்தால் தான் அழுத்தமும் ஆற்றலும் அதிகமாக இருக்கணும். மகரிஷி சொல்லுவாங்க குவாலிட்டி குவான்டிட்டியாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த குவாலிட்டி குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் தான் இந்த உடல் முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த உயிரை பிடிச்சு வச்சிருக்க முடியும். இது விந்துநாதம் தங்கியிருக்கக்கூடிய இடம் கருமையம். அப்போ உடல் முழுவதும் இது சுற்றி வந்தாலும் அந்த கருமையத்தில் அந்த விந்துநாதத்தில் தொய்வு அடைஞ்சு அங்கேருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு தான் உடல் முழுவதும் இந்த உயிர் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த உயிரை பிடிச்சி வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட உருவாகிற அந்த விந்துநாதத்தை செலவழிக்காமல் இருப்பு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும், நோயும் வராது, வந்த நோயும் போக்கலாம், வராமல் நோயும் தடுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற உயிர் ஓடாமலையும் பிடிச்சு வச்சுக்கலான்றாரு மகரிஷி. இதுக்கு மூல காரணமே என்னென்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து தான் இந்த விந்துநாதம் கிடைக்குது. அப்போ அந்த உணவை நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த விந்துநாதம் குவாலிட்டி குவான்டிட்டியாக இருக்கும். எப்படின்னா, ஒரு சத்தான சாத்வீக உணவை சாப்பிடும்பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விந்துநாதம் குவாலிட்டி குவான்டிட்டியாக இருக்கும். அதே ரஜோ உணவு, தாமச உணவு சாப்பிட்டிங்கன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விந்துநாதம் குவாலிட்டி குவான்டிட்டியாக இருக்காதுன்றது சித்தர்களுடைய கருத்து. மேலும் இந்த உணவை, ரஜோ உணவை, தாமச உணவை நம்ம சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன், அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஜீவகாந்த இழப்பும் அதிகமாக செலவாகுது. அந்த உணவை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய விந்துநாதமும்
குவாலிட்டி குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறத சிந்தனையில் வச்சுக்கிங்க. இப்போ என்னங்க இந்த விந்துநாதத்துக்கு மட்டும் குவாலிட்டின்றீங்க, குவான்டிட்டின்றீங்க, ஆற்றல் அதிகமாக இருக்கணுன்றீங்க, அப்படி என்னங்க அதுக்கு மகத்துவம் அப்படின்னா, இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் பால் வாங்குறோங்க. அந்த பாலை காய்ச்சி குளிர்ந்த பிறகு உர ஊற்றி தயிராக்குறோம். தயிரை கடைஞ்சி மோர் எடுக்கிறோம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய் எடுக்கிறோம், நெய்யை எடுக்கிறோம். இப்போ உங்கள் சிந்தனைக்கு ஒரு ஆராய்ச்சி. 1 லிட்டரு பால் எத்தனை நாள் கெடாமல் இருக்கும்? பாலை வச்சுருந்தீங்கன்னா அது எத்தனை நாள் கெடாமல் இருக்கும்? அதே பாலை காய்ச்சி வச்சுனா எத்தனை நாள் கெடாமல் இருக்கும்? அதனுடைய விலை என்ன? 1 லிட்டரு பாலினுடைய விலை என்ன? அதே பாலை காய்ச்சி உர ஊற்றி தயிராக்குனீங்கன்னா 1 லிட்டரு தயிரினுடைய விலை என்ன? அதனுடைய தரம் எப்படி இருக்குது பாருங்கள். அதே தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்திங்கன்னா அந்த ஒரு கிலோ வெண்ணெயினுடைய விலை என்ன? அதனுடைய தரம் எப்படி இருக்குது? அதே வெண்ணெயை உருக்கி நெய்யாக்குனீங்கன்னா அது எத்தனை நாள் கெடாமல் இருக்குது அந்த நெய்? அதனுடைய 1 கிலோ அதனுடைய விலை என்ன ஆகுது? அப்போ ஒரு பொருள் பால் தான், அது மாற்றம் அடையும் பொழுது அதனுடைய தரமும் மதிப்பும் கூடுது இல்லைங்களா? இப்போ நெய் எத்தனை நாள் வச்சுருந்தாலும் கெடாது. அதே போல் நமது உடலில் கருமையன்னு மூலாதாரன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் 72,000 நாடிகளும் ஜங்ஷன் ஆகுது. 61,000 நாடிகள் மேல் நோக்கி போகுது, 11,000 நாடிகள் கீழ் நோக்கி போகுது. அப்போ பகல் முழுவதும் அந்த நாடிகள் வேலை செய்யும்போது தளர்வு அடையும் இல்லைங்களா? அப்போ அந்த தளர்வை போக்குவதற்காக தான் மகரிஷி வேறு எந்த ஆன்மீகத்திலையும் இல்லாத ஒரு பயிற்சியை, மிக உயர்ந்த பயிற்சியை கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மூலாதாரத்தை இறுக்கி சுருக்கி அஸ்வினி முத்திரை போட்டு அதில் உள்ள அந்த விந்துநாதத்தை இறுக்கி சுருக்கும்போது நீங்கள் எப்படி தயிரை கடையிறீங்களோ அதே போல் அந்த இறுக்கி சுருக்கி பண்ணும் பொழுது அதில் உள்ள ஒரு சுத்த சத்து அப்படியே மேலே மிதக்கும். எப்படி? கேஸ் ஃபார்மேஷனில் எக்டோபிளாசம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த சத்தை உங்கள் மனசு, உங்கள் மூச்சு, அந்த சத்து மூணும் ஒரு மூச்சு இழுத்து மேலே கொண்டு மூளை செல்களுக்கு கொடுக்கும் பொழுது மூளை செல்கள் அந்த எனர்ஜியை எடுத்து அது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்களுக்கும் அப்படியே பரவி விடுது. அப்போ இந்த பால் மாதிரி இருந்ததை நீங்கள் நெய்யாக்குறீங்க இல்லைங்களா? அதே போல் இருந்த அந்த விந்துநாத சக்தியை காயகல்ப பயிற்சியின் மூலம் நீங்கள் அதை பதப்படுத்தி உடலெங்கும் பரவ விடும் பொழுது உங்களுக்கு ஜீவகாந்த ஆற்றலும் இருப்பு அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, வந்த நோயை குணப்படுத்த உதவுது, அகர்வேஷன் இல்லாமல் செய்யுது, உயிரையும் பிடிச்சு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு பயனளிக்குது. பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, விந்து கெட்டவன் நொந்து கேட்டான், சத்தத்தை பைய. சத்துனா என்னங்க? அந்த எக்டோபிளாசன்ற அந்த சுத்த சக்தியை தான் அதை போல் சொல்கிறாங்க. அப்போ அந்த சத்து இருந்தால் தான் நமக்கு ஆதாரமே இந்த விந்து நாதம்தான். நம்ம உடல் உறுப்புகளாக இருக்கட்டும், உடலில் உள்ள செல்களாக இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு சக்திக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த விந்துநாதத்தில் தான் இருக்குது. இந்த விந்துநாதத்தினுடைய பெருமையும் அருமையும் அறிஞ்சு தான் மகரிஷி தன்னைத்தானே அவருடைய உடலையே அதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக எடுத்து செய்து உலக மக்களுக்கு அளிச்சிருக்காங்க. இந்த பயிற்சியை உலகெங்கும் நம்ம பரப்பணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இன்றைக்கி உள்ள யங் ஜென்ரேஷனுக்கு வரக்கூடிய அகர்வேஷனை, இந்த பிரச்சனைகள்லேருந்து உலக மக்களை காவந்து பண்ணலாம். வாழ்க்கையில் போனால் மீண்டு வராத 3 விஷயங்க: நேரம், வார்த்தைகள், வாய்ப்பு. வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டிய 3 விஷயம்: நம்பிக்கை, அமைதி, நேர்மை. வாழ்க்கையில் மதிப்புமிக்க 3 விஷயம் என்னென்னா, அன்பு, தன்னம்பிக்கை, நண்பர்கள்.
வாழ்க்கையில் எப்போதும் உறுதி இல்லாத 3 விஷயங்கள்னால் வெற்றி, கனவு, அதிர்ஷ்டம். வாழ்க்கையில் 3 விஷயங்கள் நல்ல மனிதனை உருவாக்குது. என்னென்னா நேர்மை, கடின உழைப்பு, இரக்கம். வாழ்க்கையில் ஒரு நபரை அழிக்கக்கூடிய 3 விஷயம் என்னென்னா பெருமை, பேராசை, கோபம். இதை தான் மகரிஷி அழகாக நமக்கு அருகுண சீரமைப்புன்னு தற்சோதனையில் கொடுத்து, தவத்தையும் கொடுத்து நம்ம செய்து பழக பழக நாமளும் வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கையான நபராக விளங்கலாம் அப்படின்னு சொல்லி, இதுகாரும் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.